இந்த நெட்டில் கனெக்ட் இருந்தால் தான் இந்த ஆப் யூஸ் பண்ண முடியுமா? என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த ஆப் யூஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்என்எஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ ஹோம்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷனை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எஸ்ஆர்என்எஸ் யூடியூப் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா ஜியோ அது மாதிரி ஜியோ ரவுட்டர்ஸில் யூஸ் பண்ணுவாங்களா, லைக் ஃபைபர் அண்ட் ஏர் ஃபைபர் அவங்க யூஸ் பண்ணுறாங்களா, அவங்களுக்காக ஜியோ லான்ச் பண்ண அப்ளிகேஷன் இந்த ஜியோ ஹோம்ங்கிறது. இது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் அதில் எங்கேயோ போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா லைக் குவிக் செட்டிங்ஸ் அது மாதிரி இதுக்கெல்லாம் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். அதுக்கு யூஸ்ஃபுல்லானது. நான் உங்களுக்குள்ளார போக நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த அப்ளிகேஷன். நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜியோ ஏர் ஃபைபர் இல்லை ஃபைபர் அந்த நெட்ஒர்க்கில் நீங்கள் கனெக்ட் ஆகிருந்தால் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இல்லைனா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லைக் இங்கே எல்லாமே காட்டுதா, இத்தனை ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் எல்லாமே காட்டுதா, நம்பர் ஆஃப் டிவைஸ் கனெக்டட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வைஃபைல கனெக்ட் ஆகிருக்கேன். இதெல்லாமே காட்டுது. ஓகேவா? இப்போ நான் வைஃபை ஆஃப் பண்ணிடுறேன், டேட்டாக்கு ஸ்விட்ச் ஆகிடுறேன். இப்போ நான் உள்ளார போகிறேன். கொஞ்சம் வேணால் ஃபாஸ்ட் ஃபார்வர்டும் போட்டுக்கலாம். ஓகே, அது வந்துடுச்சு. ஏன்னா லோடாக எதுவுமே இல்லை, அதனால் டக்குன்னு வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நோ இன்டர்நெட் கனெக்ஷன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டேட்டா ஆனில் தான் இருக்குது. ஆனால் அந்த ஜியோ நெட்ஒர்க்கில் நான் கனெக்ட் பண்ணல. அதனால் எந்த ஃபீச்சர் வேலை செய்யாது. பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இது இருக்குது. கெஸ்ட் வைஃபை, எஸ்டிபி ரிமோட் இதெல்லாம் வேலை செய்யாது. எஸ்டிபி ரிமோட்டான வேலை செய்ய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ப்ளூடூத்தில் வேலை செய்யுது. ஆனால் நான் இந்த வரைக்கும் எஸ்டிபி ரிமோட் இன்னும் நான் அந்த ஃபீச்சர் ட்ரை பண்ணதில்ல. வேணால் நான் இப்போ உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன் இந்த வீடியோக்கு நோட்டில் எப்போயாச்சு. ஓகே, மீதி இதெல்லாம் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது பாருங்கள். இந்த 4 டிவைஸ் ஆக்சுவலாக பழைய டேட்டா அது அப்படியே தான் இருக்கிறது. நம்மளுக்கு கனெக்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்டட் டிவைஸில் எந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு காட்டல, இந்த எதுவுமே நம்மளுக்கு காட்டல. இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நான் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் லைக் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க லைக் எங்கே இருந்தனால இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இல்லை, இது நீங்கள் ஜியோ அந்த நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணியிருந்தால் மட்டுமே தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ வாங்க நம்ம ஜியோ ஹோம்குள்ளார போகலாம். ஓகே, ஒன்லி திஸ் டைம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகுது. ஆனால் இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணுறது போல் இருக்குது ரவுட்டர்லேருந்து. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லைக் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக ரீபோர்ட் பிளாக் ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் காட்டுது. இங்கே டிவைஸில் போய் பார்த்தாலும் நம்மளுக்கு கனெக்டாக இருக்க அந்த டிவைஸ் நம்மளுக்கு காட்டும். பாருங்கள், நம்மளுக்கு கனெக்டட் டிவைஸ் எல்லாமே காட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ ஹோமோட அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இது. இங்கே பார்த்தீங்கன்னா லைக் இப்போ ரவுட்ரு ஆன்லைனில் இருக்கா ஆஃப்லைனில் இருக்கா அது பார்க்குறது, நம்ம ரவுட்டரோட இன்டர்நெட் ஸ்பீட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறது, எத்தனை டிவைஸ் இப்போ கரண்ட்லி ஆன்லைனில் கனெக்ட் ஆகிருக்க டிவைஸ் அது காட்டுறது இந்த இடத்துல. அப்புறம் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் வைஃபை, எஸ்டிபி ரிமோட். எஸ்டிபினா இந்த ஃபோனை நம்ம செட் ஆஃப் பாக்ஸ் ரிமோட்டை யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து ரீபூட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜியோ ஹோம் கேட்வே நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். பார்த்தீங்கன்னா அந்த கேட்வேல போய் நம்ம ரவுட்டர் ரீஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அதே ஃபீச்சர் தான் இங்கே. அடுத்து பிளாக் ஆக்சஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம டிவைஸஸை பிளாக் பண்ணுறது. அப்புறம் பேரண்டல் கண்ட்ரோல். ஸ்மார்ட் டிவைஸ் எப்படின்னா இப்போ இந்த ஜியோ பல்பு, இந்த ஜியோ டேகு அதெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இவங்க லான்ச் பண்ண டிவைஸஸ் நம்மளால் இந்த ஆப் மூலிமா நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ஃபோட்டோஸ். ஆக்சுவலாக இது என்னன்னு தெரில. நம்ம ஃபோட்டோஸ் அக்சஸ் பண்ணி இங்கேருந்து நம்ம அந்த ஜியோ ஃபோட்டோஸ் இருக்கும்ல அதில் சிங்க் பண்ணுறக்கா என்னன்னு தெரில. அந்த ஃபீச்சர் நான் யூஸ் பண்ணல, அது விட்டுலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கெஸ்ட் வைஃபை. இப்போ இந்த கெஸ்ட் வைஃபை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா லைக் திடீர்னு யாராச்சும் கெஸ்ட் வந்துட்டாங்க, அப்போதைக்கு பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க பாஸ்வேர்டு அது மாதிரி சில பேர் ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இது என்ன நடக்கும்னா அவங்க லைக் ரவுட்ரு வாங்கும்போது புதுசில் ஒரு பாஸ்வேர்டு வச்சுருப்பாங்க. அது இப்போ எல்லா டிவைஸில் அப்படியே கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. திடீர்னு பாஸ்வேர்ட் கேட்டோன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணலான்னா இந்த கெஸ்ட் வைஃபை அதுக்குள்ளே போய் நம்ம
கிரியேட் நியூ பாஸ்வேர்ட் அந்த இதில் போய் நம்ம பண்ணிக்கலாம். இது என்ன வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இருக்கிறது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கான பேரையும் பாஸ்வேர்டையும் சேஞ்ச் பண்ணுறக்கு ஃபஸ்ட் 2 ஆப்ஷனு. அடுத்து கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கெஸ்ட் வைஃபைன்னு இருக்கும். அந்த இதில் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் கெஸ்ட் பாஸ்வேர்டு அது மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் சாரி கிரியேட் கெஸ்ட் பாஸ்வேர்டு அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுறது எப்பயும் போல் இங்கே இருக்குது. ஆனால் இதில் என்ன வந்து லைக் இப்போ கெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் நம்ம வீட்டில் இருப்பாங்களா அந்த ஒரு இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்பிரி டைம் கொடுத்துருக்காங்க. லைக் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நெவர் அதை நீங்கள் பண்ணுறக்கு என்ன வந்து நீங்கள் பாஸ்வேர்டே நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு போய்க்கலாம் நெவர் கொடுக்குறக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இன் 1 hour 2 hour 6 hour 12 hour அந்த இப்போ நீங்கள் இங்கே செலக்ட் பண்ண டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து நம்ம பழைய ரவுட்ரு பாஸ்வேர்டுக்கு வந்து ரிட்ரீவ் ஆகிடும். அது ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து இந்த நவர் வந்து ஆக்சுவலாக யூஸ் இல்லை. ஏன்னா வந்து அப்படி நம்ம நவர் போடுறக்கு நம்ம பாஸ்வேர்டே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம். மோஸ்ட் ஆஃப் தி யூஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா அன்டில் 12 hours வரைக்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல். 24 ஹவர்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி மாற்றிடலாம். இது இந்த நவரு இந்த 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல லைக் ஸ்டார்டிங்கில் ஒரு பாஸ்வேர்டு வச்சுருப்பாங்க அது மறந்துருப்பாங்க அவங்களுக்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் இப்போயும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஃபோன்ஸில் வந்து இப்போ நம்ம பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா வந்து கியூஆரில் வந்து நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. நம்ம அதை வச்சு நம்ம இதை ஷேர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கெஸ்ட் பாஸ்வேர்டுங்கிறது ஃபீச்சர் இதுதான். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஜியோ எஸ்டிபி ரிமோட் அது வந்து நான் உங்களுக்கு கடைசியாக நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன். அடுத்து ரீபூட் ஆப்ஷன் இருக்குது. இந்த ரீபூட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ ஏர் ஃபைபர் ஹோம் ரவுட்டரை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நம்ம சேனலில். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த ஜியோ ரவுட்டரோட கேட்வேயில் போய் நான் வந்து லைக் நான் ரொம்ப ஆப்ஷன்ஸ் காட்டியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து மெயின்டெனன்ஸில் வந்து நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் வந்துருக்கும் ரீபூட் பண்ணுறது. இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து இந்த ரவுட்டரில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இல்லை, ஓகே மோஸ்ட் ஆஃப்னு சொல்ல முடியாது, இது மாதிரி எப்போயாச்சும் லைக் 2 நாளைக்கு ஒரு டைமு அது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா வந்து சில டைம் இன்டர்நெட் ஸ்பீடு வந்து ரொம்ப அடி வாங்கும். லைக் இப்போ வந்து நான் 30 MBPS வாங்கியிருக்கேன்னா வந்து லைக் அது வந்து ஒரு 25 பிலோ 20 சில டைம் போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா லைக் இந்த யூசர் மேனுவலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த யூசர் மேனுவலும் சரி நீங்கள் கூகுள்லேயும் சர்ச் பண்ணால் ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ரவுட்டரை ரீஸ்டார்ட் பண்ணுறது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகுனா வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணும்போது மேலே இருக்க பிஓயே ஆஃப் ஆகணும். இப்போ நம்ம இதில் எப்படி நம்ம வந்து ஏரோப்ளேன் மோட ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறோம் சிக்னல் கிடைக்கிறக்கு, அது மாதிரி டைமில் நம்மளை ரீஸ்டார்ட் பண்ணோம்ல, அதுக்கு நீங்கள் போய் சுவிட்ச் போய் அங்கே போய் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுக்கு அந்த இதுக்கு வந்து நீங்கள் ரவுட்டரை மட்டும் நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா இந்த ரீபூட் ஆப்ஷனுக்கான இதை சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த இதில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ரீபூட் ஆப்ஷன் நீங்கள் இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேட்டு தான். இப்போ வந்து உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு வந்து கம்மியாச்சுன்னா நீங்கள் வந்து ரீபூட் பண்ணால் அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஆக்சுவலாக வந்து இது வந்து நான் ஏர் ஃபைபரில் எனக்கு வேலை செஞ்சுருக்கு நான் சொல்கிறேன். ஃபைபரில் எப்படின்னு எனக்கு தெரில. அவ்வளோவா ஃபைபரில் இன்டர்நெட் ஸ்பீட் அடி வாங்குதுன்னா அது அவ்வளோவா ஏன்னா வந்து ஃபைபரில் வந்து ஒயர் வழியாக தான் வருது, அது அங்கேருந்து வர ஏரியாவிலேருந்து வருது, அது எப்படின்னு தெரியல. ஆனால் ஏர் ஃபைபரில் வேலை செய்யுது, கண்டிப்பாக அந்த ரீபூட் ஆப்ஷன் வேலை செய்யுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பிளாக் ஆக்சஸ் இது பார்த்திங்கன்னா வந்து லைக் நம்ம ஹாட்ஸ்பாட் ஷேர் பண்ணும்போது தெரியும் நம்ம இந்த டிவைஸ் வந்து வந்தால் நம்ம வந்து பிளாக் பண்ணுறக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பர்சனல் ஹாட்ஸ்பாட் கொடுக்கும்போது பாஸ்வேர்டு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் கொடுத்துருப்போம், ஆனால் அவங்க கனெக்ட் நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப நெட்வொர்க் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைம் நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், ஓகேவா. அந்த மாதிரி இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து ஹாட்ஸ்பாட் நம்ம பிளாக் பண்ணுவோம்ல, அதே ஃபீச்சர் தான் இதுவும் இங்கே இருக்குது. இப்போ நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இது வேணால் பண்ணி காட்டுறேன். இங்கே இப்போ பார்த்திங்கன்னா எத்தனை டிவைஸ் இருக்குது, ஓகேவா. இதில் வந்து இதில் பார்த்திங்கன்னா வந்து க்ரீன் கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஆன்லைனில் இருக்கிற டிவைஸ், மீதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் எந்த லைட்டும் இண்டிகேஷன் இருக்காது க்ரீன் லைட்டு, ஓகேவா. அதை நம்ம இப்போ இங்கே வந்து ஆன் பண்ணோன்னா இப்போ இந்த இதில் நான் ஆன் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் ஹஸ் பின் பிளாக்டு ஒரு சிம்பிள் போட்ட மாதிரி வரும். நான் இங்கே பார்த்திங்கன்னா இப்போ இன்னொரு ஃபோனில் வந்து நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து பிளாக் பண்ணுற பார்த்துக்கோங்க. ஓகே, நான் இங்கே பிளாக் பண்ணிட்டேன். இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் அது மாறல, அது மாறுறதுக்கான கொஞ்சம் டைம் ஆகுது. இப்போ பிஃபோர் இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து 5 GHz ஃப்ரீக்வன்சியில் இருக்குது, நம்ம அதுவும் பார்த்துக்கலாம் ஃப்ரீக்வன்சி மாறுதான்னு. அது ஒரு 30 செகண்ட்ஸ் மேலே ஆகுது இம்ப்ளிமெண்ட் ஆக. இப்போ பார்த்திங்கன்னா வந்து கனெக்ட் ஆகிருக்கு, ஆனால் உங்களுக்கு இங்கே மேலே பார்த்தா தெரியும் 4Gன்னு தான் காட்டுது இந்த ஃபோனில். அப்போனா வந்து அந்த கனெக்ட் ஆன நெட்டில் பார்த்திங்கன்னா வந்து அந்த கனெக்ட் ஆன நெட்வொர்க்கில் பார்த்திங்கன்னா வந்து நெட் ப்ரொவைட் பண்ண முடியல. உள்ளே வந்து பார்த்தா ஜிஹெச் பேண்டு பார்த்திங்கன்னா அதே 5 தான் கனெக்ட் இருக்குது, ரேஞ்சு சூப்பராக கிடைக்குது. ஆனால் வந்து நோ இன்டர்நெட் ஆக்சஸ். இந்த பிளாக் ஆப்ஷன் யூஸ் பண்ணால் இது நடக்குது, கனெக்டாக இருக்கும் ஆனால் நெட்டு போகாது.
இப்போ நான் அன்பிளாக் பண்ணி விடுறேன் பாருங்கள் இந்த ஃபோனில். அன்பிளாக் பண்ணியாச்சு. இங்கே அன்பிளாக் ஆயிடுச்சுன்னு காட்டுது. இப்போ ஒன் டைம் டக்குன்னு ஆச்சு. பிளாக் ஆனோடனே இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. நம்ம இதுக்கு ஆஃப் பண்ணி அனுப்பலாம். டக்குன்னு திரும்பி ஃப்ளச் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி அனுப்பினா டக்குன்னு கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேலே உங்களுக்கு பார்த்தா தெரியுது 4G காட்டாமல் வைஃபை சிம்பிள் வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிளாக் டேசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே பேரண்டல் கண்ட்ரோல் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டாபிக். அது எடுத்தால் அதை நம்ம இன்னொரு பார்ட் போட்டுக்கலாம். ஏன்னா பேரண்டல் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா உள்ளார ஃபீச்சர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் அதில் பார்த்திங்கன்னா நம்ம பேரண்டல் கண்ட்ரோல் அடுத்த பார்ட்டில் பார்த்துக்கலாம். நம்ம அடுத்த டாப்பிக்கு நம்ம மூவ் ஆகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அது சொல்லியாச்சு. இன்டர்நெட் ஸ்பீடு, இந்த இதை ஃபீச்சர் பார்த்திங்கன்னா லைக் இதில் 2 பண்ணிக்கலாம். ஒன்று நம்ம ரவுட்டரோடது, இல்லை இந்த ஃபோனோடது டிவைஸ் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக வருது. இது பரவாயில்லையாக இருக்குது. ஆனால் என்ன ரவுட்டர் டெஸ்ட் ஆகிறதுக்கு மட்டும் அது லைக் ஃபுல்லாக இப்போ நம்ம இப்போ ஆன்லைனில் நீங்கள் போய் பார்த்திங்கன்னா அப்லோட் தனியாகவும் டவுன்லோட் தனியாகவும். ஆனால் இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஆவருக்கு ஒரு 1.5 நிமிஷம் அது மாதிரி ஆகுது. அது எஸ்டிமேட்டட் டைம் கொடுத்துருது. அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா அது லோட் ஆகி அப்படி நம்மளுக்கு காட்டிடுது. அது இங்கே அப்டேட் ஆகிடுது. இப்போ இங்கே இப்போ எனக்கு இங்கே ஒரு 27 அது மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு அடுத்த ஸ்பீடு எனக்கு எப்போ வருதோ அது இப்போ 30 வந்துச்சுன்னா 13 அது அப்லோட் ஆகிடுது, அங்கே அப்டேட் ஆகிடுது அங்கே. ஓகே, இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இது நெட்வொர்க் ஸ்பீடு அந்த ஏரியா இது. அடுத்து பார்த்திங்கன்னா டிவைசஸ் இங்கே பார்த்திங்கன்னா 4 ஆன்லைன்னு காட்டுது. ஆன்லைன்னா கனெக்டட் டிவைசஸ் ஆன்லைன் காட்டுது. ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நான் 3 டைம் டச் பண்ணாதான் உள்ளார போகுது. அது ஏன்னு தெரில. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ கனெக்டட் டிவைஸு ஒரு 3 மொபைல்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் பாக்ஸ், அதான் நம்ம ஜியோட செட் ஆஃப் பாக்ஸு. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே சிம்பிள் மாறி இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ என்ன சிம்பிளுக்கு காரணம் ஈத்தர்நெட்டில் கனெக்ட் இருக்குது. அது ஈத்தர்நெட் சிம்பிள் இப்படி காட்டுறதுலாம் வைஃபை. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு பரவாயில்ல கனெக்டிவிட்டி நம்மளுக்கு காட்டுது. பேண்டு காட்டுது. மேக் அட்ரஸ், கனெக்டிவிட்டி. மேக் அட்ரஸ் காமனாக அது நீங்கள் அந்த ஜியோ அந்த இதில் போய் நீங்கள் பார்த்தாலும் தெரிஞ்சிடும். நம்மளுக்கு அந்த மேக் கனெக்டிவிட்டி அதெல்லாம் காட்டும் அந்த போர்ட்டில். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி காட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆன்லைன் டிவைசஸ் மட்டும்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனுக்கு இருக்குது. லைக் இது நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கறதுனால இப்படி பார்த்து லைக் இதுக்கு முன்னாடி யாராச்சும் கனெக்ட் பண்ணியிருந்தாங்களா, அவங்க எந்த டைமில் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க, நம்மளுக்கு அதை எடுத்து பார்க்கவும் இது இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க ஏன்னா ஜியோ செட் ஆஃப் பாக்ஸ் இங்கே ஒன்று இருக்குன்னு. இதை பார்த்தீங்கன்னா நான் ஜியோ செட் ஆஃப் பாக்ஸ் நான் இதில் கனெக்ட் பண்ணியிருந்திருப்பேன், ஒய்ஃபைல. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தா நான் உங்களுக்கு ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணுறேன்னு காட்டியிருப்பேன். அப்போ நான் லாஸ்ட்டாக கனெக்ட் பண்ணது அந்த செட் ஆஃப் பாக்ஸை. அது பார்த்திங்கன்னா 1 வீக் அக்கௌண்ட் காட்டுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது எப்போ கனெக்ட் ஆச்சு அதெல்லாம் நம்மளுக்கு காட்டுறது. ஆள் காட்டினா என்ன பண்ணால் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே இடத்துல காட்டிடுவோம் அது. ஓகே, இது ஆக்சுவலாக நம்மளுக்கு இது எக்ஸலண்ட். ஓகே, இது அப்டேட் ஆகுது, பரவாயில்ல. இது டக்குன்னு அப்டேட் ஆகிடுது அப்ளிகேஷன், அது வரைக்கும் பரவாயில்ல. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேஜில் அவ்வளோதான். அடுத்த பேஜுக்கு ஜம்ப் ஆகும். ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா நெட்வொர்க்கு இதில் நம்மளுக்கு ரவுட்ரு ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்காங்கிறது நம்மளுக்கு ஆன்லைன் அந்த இதெல்லாம் நம்மளுக்கு காட்டுது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் ஐடி. அடுத்து நெட்வொர்க் செக்யூரிட்டி, நெட்வொர்க் இஸ் ப்ரொடெக்டட். இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போது நாங்கள் ஸ்பீட் டெஸ்ட் கொடுத்தேன்ல, இப்போ அந்த ஸ்பீட் டெஸ்ட்டோட ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு காட்டியிருக்கு. லாஸ்ட் ஸ்பீட் டெஸ்ட்டு எப்போன்னு நம்மளுக்கு காட்டுது 12 செப்ட் 11/8 அதை நம்மளுக்கு காட்டிடுது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே அதான் இருக்குது 2639. நான் லாஸ்ட்டாக இது பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா 11/11 ஆகுது. அது 11/8 அப்போ அப்டேட் ஆகிருக்கு நம்மளுக்கு. அதே தான் இங்கே இருக்குது. லைக் அங்கே என்ன கெஸ்ட்டு வைஃபை பாஸ்வேர்டில் போய் நம்ம இந்த பேரை நம்ம மாற்றினோம்ல, பேர் பாஸ்வேர்ட் மாற்றது அது என்ன இங்கே வைஃபைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க காமனாக. இங்கே அப்புறம் ஸ்பீட் டெஸ்ட் அது இங்கே கெஸ்ட்டு வைஃபைக்கு அது இல்லாமல் நம்ம டிவைசஸ் நம்ம அங்கே பார்த்தோம்ல அந்த இதுவும் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்த கீழே பார்த்திங்கன்னா அதே ரீபூட்டு. இங்கே என்ன ரன் டயக்னாஸ்டிக் அது இருக்கும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் மை ஜியோ ஆப்பில் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த ரவுட்ரு வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ரவுட்ரு நீங்கள் ஒரு சிம் வச்சு வாங்கியிருப்பீங்களா, அந்த சிம்மை நீங்கள் அதில் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா அந்த இதில் உங்களால் இது பண்ண முடியும். இப்போ வைஃபை கவரேஜ் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணால் அது ஒரு டயக்னாசிஸ் ஒன்று ரன் பண்ணும்.
இப்போ வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டிக்கு நான் ஒன்று போடுறேன்னு வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. இந்த செட் ஆஃப் பாக்ஸ் டிஜிட்டல் செட் ஆஃப் பாக்ஸ்க்கு ஒன்று, ரவுட்டருக்கு ஒன்று பிரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ரவுட்டரில் போகிறோம். ஓகே, லெஸ்ட்டில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரவுட்டரில் வந்து டயக்னோசிஸ் ரன் பண்ணுறேன். சிங் டீட்டெயில் ஸ்டேட்டஸ் அன்னோன். ஓகே, ரன் டைம் எல்லாமே அப் டைமில் இருக்குது. இதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு ஓகே நோ இஷ்யூன்னு காட்டுது. இது மட்டும் ஏர் ஃபைபர் ஓகே ஆக்சுவலாக பிளானையும் செக் பண்ணி காட்டுது. இன்கேஸ் வந்து நம்ம பிளான் வந்து காசு கட்டலைன்னா வந்து அதனால் இது மாதிரி இருக்கலாம். அதுவும் நம்மளுக்கு இதுவே காட்டிடும் போல் இருக்குது. இப்போ என்ன வந்து நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, இது மாதிரி நம்மளுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ இன்டர்நெட் கவரேஜு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி ப்ராப்ளம் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அதுவே பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ரவுட்டரை வந்து ரீபூட் பண்ணவா தான் கேட்குது. ஏன்னா வந்து இது மாதிரி பண்ணால் நம்ம ஃபோனில் எப்படி ஏரோப்ளைன் மோட் ஆஃப் பண்ண பண்ணுறோமோ அது மாதிரி தான் இந்த ஏர் ஃபைபரும் நம்மளுக்கு வேலை செய்யும். ஓகே, இந்த இடத்துல நெட்ஒர்க்கில் பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுக்கு ஃபீச்சரு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து இன்னொரு ஃபீச்சர் இருக்குது. அது என்ன மோரில் போய் இங்கே வந்து நம்மளுக்கு செகண்டாக இருக்கிறது. ஃபஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டெண்டர் எனக்கு வந்து இந்த ரவுட்ரு கவர் பண்ணுற இந்த ரவுட்ருக்கு வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு கொடுத்துருந்தாங்க. அது வந்து வீடு ரூம்ஸ் பொறுத்து மாறும் நான் நினைக்கிறேன். இப்போ எனக்கு இந்த வைஃபையோட இந்த ரவுட்டர்லேருந்து வர வைஃபையோட ரேஞ்ச் வந்து எனக்கு பார்த்தா நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்டெண்டர் வாங்கிக்கலாம். இந்த எக்ஸ்டெண்டர் லிங்க் நீங்கள் தொட்டிங்கன்னா அது வந்து ஜியோ ஸ்டோருக்கு நேராக போய்டும். இப்போ நான் சொன்ன ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இந்த ஐஓடி ஆன்போர்டிங் மோட். இந்த இது பார்த்திங்கன்னா இந்த ஐஓடிக்கு இந்த ஐஓடியில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ இது என்ன பண்ணால் இப்போ இங்கே 3 ஃபோன் காட்டுது. அந்த 3மே பார்த்திங்கன்னா வந்து ரவுட்டரில் இதாக இருக்குது. ரவுட்டரில் வைஃபை மூலமாக கனெக்ட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து 3மே வந்து இதை வந்து 5Gஸில் கனெக்ட் ஆகக்கூடிய டிவைசஸ். நான் உங்களுக்கு அந்த ரவுட்டர் காட்டியிருப்பேன். 5Gஸில் கனெக்ட் ஆனால் என்ன நடக்கும், 2.4Gஸில் கனெக்ட் ஆனால் என்ன நடக்கும், அது இந்த ரவுட்டரில் இதுலேருந்து வர நெட் வந்து எப்படி மாறும்னு சொல்லியிருப்பேன். அந்த இதுக்கு இது ஆக்சுவலாக வந்து இதை வந்து என்ன பண்ணால் வந்து இப்போ உங்கள் டிவைஸ் வந்து இப்போ 5Gஸில் கனெக்ட் ஆகுறதா. இப்போ நான் அந்த விவோ T3X அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு டெஸ்ட் ஃபோன் அதை எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து இந்த ஃபோன் வந்து இப்போ வந்து 5Gஸில் கனெக்ட் ஆகிருக்கும். நான் இந்த ஃபோன் என்ன பண்ணுறேன்னா 5Gஸ்லேருந்து 2.4Gஸ்க்கு மாற்றிடுறேன். அதாவது இந்த ஃபோனை வந்து நான் வந்து 5Gஸ்க்கே நான் கனெக்டாக விடவே மாட்டிக்கிறேன். அப்போ நான் அந்த வீடியோ என்ன சொல்லியிருப்பேன்னா ரவுட்ரு கட்டை வந்து அது தானே 5க்கு மாறுதுன்னு சொன்னேன். இது என்னென்னா இந்த ரவுட்ரு கட்டே உட்காந்துருந்தாலும் அது 5க்கு மாறாது. 2.4ல லாக் ஆகிடும். இதை வந்து நம்ம லாக் பண்ணிட்டோம். 5Gஸ்க்கு வராமல் 2.4 இதை வந்து லாக் பண்ணிட்டோம். அந்த ஆப்ஷன் தான் இந்த ஐஓடி. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எடுத்து காட்டுறேன் அந்த ஃபோனில். இப்போ வந்து கரண்ட்டாக வந்து நமக்கு வந்து 5Gஸில் கரண்ட்டாக இருக்குது. நான் இங்கே இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஒரு டைம் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோனை டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகி பார்த்திங்கன்னா அது டக்குன்னு 2.4Gஸ்க்கு மாறிடுச்சு. இப்போ வந்து நான் எத்தனை டைம் நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணாலும் அது ஃப்ரீக்வன்சி பாருங்கள், நான் கனெக்ட் பண்ணும்போது 2.4 கனெக்ட் ஆகுது. இப்போ நான் டிஸ்கனெக்ட் பண்ணுறேன் பாருங்களேன். ஆனால் வந்து நம்மளுக்கு ரேஞ்ச் பார்த்திங்கன்னா வந்து காட்டும் போது வந்து நம்மளுக்கு வந்து 5G ஆச்சுன்னு காட்டுது. ஆனால் நான் கனெக்ட் பண்ணும்போது பாருங்கள் 2.4க்கு மாறுது. ஏன்னா இது வந்து அந்த ஃபோனை 5Gஸ்க்கு அது கனெக்ட் ஆகவே விட மாட்டேங்குது. 2.4ல் அது வந்து லாக் பண்ணுறது. அது இந்த ஃபீச்சரு. இப்போ நான் திரும்பி இங்கே ஆஃப் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா 2.4 இருக்குது. ஆனால் என்ன வந்து 2.4 இருந்து 5க்கு மாறும்போது மட்டும் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து அது 5G ஆச்சு தான் உங்களுக்கு காட்டுது. நான் இங்கே இதுவும் ஆஃப் பண்ணி தான் இருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா அது 5Gஸில் கனெக்ட் இருக்க மாதிரி தான் காட்டுது பாருங்கள். நான் திரும்பி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திரும்பி கனெக்ட் பண்ணுறேன். திரும்பி பார்த்திங்கன்னா வந்து அதால் வந்து 5Gஸில் கனெக்ட் ஆக முடியுது. இதாக பார்த்திங்கன்னா வந்து இந்த ஐஓடி அந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இதுதான் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஜியோ ஹோம் அப்ளிகேஷனோட பேசிக் ரிவ்யூ பார்த்துருந்தோம். அந்த பேரண்டிங் ஃபீச்சர் தவிர இதெல்லாம் பார்த்துருந்தோம். அந்த பேரண்டிங் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்ட் 2 வீடியோ ஒன்று கூடிய சீக்கிரம் நான் போட பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் கண்டென்ட்ஸ் பார்க்க SRNS யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.